முக்காடு எடுத்துருத்த. மூலி முக்காடு போடக்கூடாது. நல்ல காரியம் நடந்துக்கிறீங்களா முக்காடு போடக்கூடாது. பணி ஆமா என்ன தலையில பொடுகா வந்துருச்சு. நல்ல காரியம் இது. அருமை உள்ள கொண்ட என்னுடைய தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது அருள்மிகு நமது திருக்காமகோடீஸ்வரி அம்பிகை சமேத ஸ்ரீ வரகுணேஸ்வரன் சுவாமி கும்பிடும் நமது பிள்ளைமார் சங்கத்தை சேர்ந்த அத்துணை உள்ளங்களுக்கும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லாருடைய சமனையை போட்டி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போட்டி என்று வந்து கொண்டிருக்கின்ற வல்லவா பேரவையை சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு பெரிய உள்ளங்களுக்கும் அன்னை முத்துமாரியம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி செத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்க சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பேருக்கு தக்கன இருக்கு பாருங்க மணிக்குயில். மணிக்குயில் மணிக்குயில் அண்ணன் நிறைய நம்ம சந்திச்சிருக்கோம். மணிக்குயில்னாலே ஆமா அண்ணன் கொஞ்சம் நீ மட்டும் கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு உட்காருங்களே. எப்படி கொஞ்சம் சொல்லி காமிங்க. ஏண்டா சில ஊர்ல மைக் செட்ல முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நான் வெளியில வந்த உடனே என்னமா அவங்க விட்டு ஆம்பளி பாறை தூக்கிட்டு போன மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னே தெரியாது. மணிக்குயில் ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல்பணியை சிறப்புற செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் இந்த நாடகத்திற்கு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரா சத்தி? நம்ம தான் விவசாயி. விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. ஆமா ஏண்டா ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். எதுக்கு நம்ம இந்த நாடகம் ஆடுறோம்? எதுக்கு பாடுபடுறோம்? இந்த ஒரிச்சா வயிற்றுக்காக. மனுஷனுக்கு 3 வேணும். 3 பத்தாத 3 தான். என்ன 3ங்க? நீங்க எந்த 3 சொல்றீங்க? உண்ண உணவு, சரி, உடுத்த உடை, சரி, இருக்க வீடு. நாங்க எதை சொல்றோம் தெரியுமா? தண்ணி கப்பு, ஊறுகாய் பொட்டனா, சரக்கு. இப்படி இருந்தா நாடு எப்படியா முன்னேற? என்னடா மாவுருண்ட மண்டையா உனக்கு கூட தெரியுதாடா? நீ சிரிக்கிற. ஈஸ்வர கப்பு, ஊறுகாய், சரக்கு. சரக்கு 3 ஆரம்பிக்கும். அந்த 3 ஆரம்பிச்சு கடைசியில 48 வயசுல சுடுகாட்டுல சங்குல போய் ஆரம்பிச்சிடும். ஆமா அது இல்ல சொல்ல வரல. மனிதனுக்கு இந்த 3 இருந்தா தான் இந்த மனிதன் உயிர் வாழ முடியும். வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆகினாலே என்ன எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு முக்கியமோ அதே மாதிரி இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தே நாடக நடிகர்கள் வீட்டுல போய் சோத்துல கைய வைக்க முடியும். இல்லைன்னா குழம்பு சட்டியில தான் கைய விடணும். சுட்டு வச்சுட்டா அடுப்புல விடு. ஆகினாலே மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய லய சக்கரவர்த்தி சாத்தனூர் கண்டெடுத்த எனது அன்பு தம்பி தர்மலிங்கம் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நாங்க நாடகத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம். ஆமா ஜல் போயிட்டு இருக்கேன். நன்றி நன்றி. காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாலை கிராமம் பிள்ளைமார் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்பா பொன்னுசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மின்சார வாரியத்திலிருந்து ஊழியர்கள் யாரேனும் இருந்தால் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கிராம நிர்வாக அலுவலர் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளர் தம்பி பூராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
அடுத்தபடியாக சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிக்குயில் உரிமையாளர் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. 40 யானை வந்தாலும் எதிர்த்து திங்கம்டா 4 பேரை பார்த்து பயப்பட கோடைகளை பேர் சொல்லையில போட்டுக்கலாம் 2-3 பாட்டு கூட போடுங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி தன் இனிய பாடல்களால் உங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய இன்றைக்கு தமிழகம் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நமது சத்தரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு நமது பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாகவும் வள்ளலார் பேரவையின் சார்பாகவும் பொன்னாடை எல்லாம் ஜோரா கைது எல்லாரும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்ற ஒரு வெட்டி முத்திரையை வைத்து வருகின்ற விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள ரெட்டியபட்டி மாநகர் எடுத்த அன்பு தம்பி ஜி.பி. பரணி அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சைடை வைத்து கொடுக்காம உனக்கு பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நாடக உலகிலே பல ஜாம்பவான்கள் பிறந்த ஊராகிய திருப்பூவனம் அருகாமையில் உள்ள கல்விமலை மாநகர் எடுத்த அன்பு தம்பி கே. சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இடைச்சூரணி மாநகர் எடுத்த ஏ. வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களில் ஒருவருமான பேரன்பிற்கு காரைக்குடி முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தமிழகம் பவனி வந்து கொண்டிருக்கின்ற லய சக்கரவர்த்தி சாத்தனூர் கண்டெடுத்த எனது அன்பு தம்பி தர்மலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்னால் ஒப்பு நடத்தி கொண்டிருக்கும் கமுதி அருகில் உள்ள சம்பகுளத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜன்மோராஜ் அவர்களுக்கு விழாக்கின் சார்பாக பொன்னாடை போட்டி கொடுக்கப்படுகிறார்கள். நீங்க உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க. ஜூம் பண்ணிடுங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அதுதிலா தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க இசை கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சாலை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார நாடக கலா அரசியல் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை ஏராளமான பொருள் செலவு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைமார் சங்கத்தைச் சேர்ந்த அத்துணை உள்ளங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் பேரவையைச் சேர்ந்த எனது அன்பு பிரமுகர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ராஜ நடிகர் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி எம் கே வல்லரசன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. நாடகம் சிறப்பா இருக்கணும்டா. யார் காரணம்? உங்களை வச்சுதான் நாங்க ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள். இந்த சேரு எப்படி ஃபுல்லா இருக்கோ இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இடையிட்டு எந்திரிச்சு போனீங்கடா நாங்க 100 நாள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நடிகனை வேலை வாங்குறது உங்களை வச்சுதான். ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணம் தரும் சொல்லிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு கோமாளி வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவே கோமாளி கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போனாப்ல சாலை கிராமத்துல எனக்கு செலவைக்க போறது இல்ல. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதால் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு மதுரை சங்கத்துல வந்து எல்லாருமே அண்ணவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்ட நடிகர்களை தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நடிகர்கள் இசைக்கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டுருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாருங்க? ரசிகர்கள் தான். உங்களை வச்சுதான் நாங்க. நீங்க பார்த்தாலும் சரி பார்க்கலன்னாலும் சரி எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மீட்டர் போய் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பவே 15,000 முடிஞ்சிட்டோம். உள்ள ஒரு 25,000 உள்ள கிடக்கு. அதை வெளியில ஏன்டா காலையில கொண்டாட்டிட்டு சீட்டு காசு கட்டி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நான் நாடகத்தை நடத்தி ஆகணும். அப்ப என்ன எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டேன். அப்ப நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே, சிரிச்ச முகத்தோட அப்படி அம்பியை கும்பிட்டு நெத்தியில விபூதி குங்குமம் அடிச்சு பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்க யாரு பொண்டாட்டிய? அவங்க பொண்டாட்டியதாயா? பப்பாட்டியை கூட்டி போனா பொண்டாட்டிட்டு விளக்கு மாத்தாடி வாங்குறதா? காத்த குடையாதரா கூட்டிட்டு பொண்டாட்டிட்டு எப்படி கேட்கணும்? ஆச்சரியத்தை ஏமா சாலை கிராமத்துல பிள்ளைமார் சங்கம் மண்டபப்படி நாடகமாம்ல. என்ன நாடகம்? வள்ளிருமணமா? யாரு முருகன்? யாரு வள்ளி? யாரு நாரதர்? யாரு ஹார்மோனியம்? யாரு மிருதங்கம்? யாரு ஆல்ரவுண்ட்?
மாப்பிள எக்கோ நிறைய வேணாம்னே ரைடு உள்ள தள்ளிடுவாங்க. யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே, எப்படி என்னமோ ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி, பொருள் காட்சி பார்க்க போறது மாதிரி ஏதோ போடுறாங்க இவருக்கு நடத்துறாங்க. மதுரையில இருந்து 9 பேர் வந்திருக்காங்க. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வருது. இந்த நாக்குட்டி என்னைக்கு நாடகம் பார்த்து அதுக்கு வள்ளியூர் நாடகம் பாக்குமா? நம்ம நாடகத்தை பாக்குமா? அதானே இந்த அந்த மாவுண்ட மண்டைய வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு குண்டில கொண்டாட்டிட்ட கேக்குறது. ஏண்டி இல்லாயி சொல்லி சங்காயி சங்காயா? ஆமா, நம்ம சாலை கிராமத்துல நாடகமா நடக்குது. வண்டி ரிவர்ஸ்ல பாயுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸ்கார புள்ள. எப்படி சூப்பர் புள்ள? யாரு? அருமையான புள்ள, நடன மங்கை. யாரு வந்திருக்கா? தொண்டைமான் புதுக்கோட்டை அடே ராகவள்ளி ராதாச்செல்வி. ஆமா, இந்த புள்ள வர தொட்டிக்கு என்ன பத்த ராசாக்கலாம். இந்த கை பாருங்க எப்படி இருக்கு, எப்படி நீராஷ்ட மாத்திரை வாங்குறது மாதிரி டெம்பர் குடிச்சு நிக்கி. சரி, இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் அந்த பிள்ளை அதுக்குள்ள போகுது? சூடு சூடு குடிச்ச இடம் அடிக்கடி தர்மாஸ்பத்திரி போவேலோ. இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்கிட்டு இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு இன்னைக்கு படுக்க முடியாது. சேரு ஆமா, தூங்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. சரி, சில ஊர்கள பப்புன்கார மேடைக்கு வந்தோம்னா முன்னாடி உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. வேற எப்படி அவங்க வீட்டுல 50 பவன களவாட்டு போனவன பாத்து எங்க பாப்பா எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு. முன்னக்க இப்ப முகர ரொம்ப தெளிவா இருக்கையா, நீல ஆக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கேன். சரி சரி, இப்படி முறைச்சு பாக்குறதுக்காண்டி சில பேர் வருவாங்க. சரி, சில ஊர்ல நாடா சொன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. தண்ணி நம்ம ஊர்ல அப்படி யார் வர? ஆமா, அருமையான கிராமம், கொட்டைக்குள்ள யாரும் வர மாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வந்தா மணிக்குயில் ஆபரேட்டர் மட்டும் உள்ள ஆபரேட்டர் வராரு. இந்த ராதா செல்வியை பாக்குறதுக்காக பார்த்துட்டு உள்ள போன உடனே அந்த பிள்ளை ஆர்வ கொள்ளார்ல அப்பத்தான் திறக்கும் எடுத்த பாவடைய மேக்கப் பெட்டிய திறந்த உடனே அவர் கேட்பாரு, மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா என்ன ஒரு கடப்பட ஆடுது. பெண்கள்ட்ட ஒரு அபிநயம் இருக்கு, அபிநயத்தோட சொல்லுதான். இந்த பிள்ளை நெளிச்ச உடனே இவரு குஷி பொறுக்காது. அடேங்கப்பா, அங்க வாருங்க ரெட் கலர் சட்டைக்கு சிரிப்பேன். வருஷம் நல்லா செஞ்சீங்கன்னா சாலை கிராமத்துல உங்களைத்தான் போடுவோம் நாடகத்துல. சரி சரி, போட்டுட்டு சும்மா வருவாரா? அந்த பிள்ளை செல் நம்பர் கேட்டிருக்காரு. அந்த பிள்ளை 9 நம்பர் எழுதி கொடுத்துருக்கு. டிவிடி அடிச்சா கூட போகாத, 9 நம்பருக்கு மசந்தா செல்போன் போகு. ராங் நம்பர் வந்திருக்கு. சரி, இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. ஆமா, சில ஊர்கள்ல நாட ஆரம்பிச்சுன்னா ஆம்பளை எல்லாம் இங்கிட்டு உட்காந்துருக்காங்களா, என்ன பார்த்தா தாய்மார் எல்லாம் தான் இருக்குவாங்க. ஆமா ஆமா, இப்ப பாருங்களேன் தும்பப்பூவா வெள்ளை வெள்ளையாட்டு சிரிச்சு மலர்ந்த மல்லி மாதிரி இன்னும் 2 மணிக்கு மேல வாழைப்பூ மாதிரி தொங்கிரும். ஆமா, சுத்தி சேர போட்டு ஊர்காட்டு பொறணிய பூரா இங்கேயே அரிக்கிறது. நேரம் கிடைக்கும். ஆமா, நம்ம ஊர்ல அப்படி பேசாதுன்னு நினைக்கிறேன். சில ஊர்கள்ல பார்த்தா இந்த நாடகமும் இன்னொரு வேலையும் தான் பொறணி பேசுறதுக்குன்னே கொடுத்தது. என்ன வேலை? ஆரம்பத்திலே சொன்னல 100 நாள் வேலை. அது நல்ல வேலை தானே. உலகத்திலேயே கஷ்டமான வேலை அந்த வேலை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஆத்தாடி பின்னாடி ஒரு ஊர்னே தகத்த எரிஞ்சிருக்காங்க மனுஷங்க. ரொம்ப ஆழமா இருக்குமோ? அம்மா 300 ரூபாய் சம்பளம். 380 இப்ப. 380. ஆமா, அடே அப்பா வேலைக்கு போற பொம்பளையில பாருங்களே எப்படி 8 மணிக்கே கிளம்பிருங்க. ஆமா, வேலையில அரசாங்க வேலையில அரசாங்க வேலை மைத்த புடுங்குன வேலை. அங்க போய் வேலைய வாக்குதுங்க. எப்ப வேலை வாக்க போற பெண்கள் எப்படி போகணும்? பழைய சேலைய தானே உடுத்திட்டு போகணும். ஆமா, இப்ப அப்படி கிடையாது. எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி பூனம் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர். எதுக்கா? சிச்சுக்காட்டி வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்கு. எதுக்குன்னு கேட்டேன். தூக்கு சட்டில கஞ்சி மம்பட்டி கூட. சரி, எடுத்துட்டு போய் வேலை எப்படி நோக்காலி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. 370 380 வீட்டுல இளவுடைய செத்து போச்சுறான். ஆம்பளை ஊரா 3 கட்டு சீட்டை வாங்கி நாக் அவுட் இல்லங்க, நேக் அவுட் நாக்கு அன்னைக்கு இதுல ஊராட்சி மன்ற தலைவர் இது இளையாங்குடி போயிருவாரு. எப்படி பஞ்சாயத்து கிளார்க்கு இங்க வேலை ஆட்களை பாக்கணும்ல, நோட்டை தலைக்கு வச்சு பணங்குட்டியில படுத்துருவாரு. கம்ப்யூட்டர் அளந்து ஓட்டு. சரி, அவர் ஊராட்சி மன்ற தலைவர் கிளார்க்கு போன் பண்ணுவாரு. ஹலோ சார், யாரு சார் பேசுறது? நான் கிளர்க் பேசுறேன் சார். சாலை கிராமம் கிளார்க்கா? ஆமா சார். நான் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுறேன். சொல்லுங்க. அவசரமான இளையாங்குடி வந்துட்டேன். சரி, நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? நடந்துட்டு இருக்கு சார், நல்லா நடந்துட்டு இருக்கு. எப்படி நடக்குது? ஒரு 37 அடி தோண்டிருப்பாங்க, மைத்த புடுங்கிருப்பாங்க. இங்கதான் புரணி வச்சுக்கிட்டு இருக்கியே, அப்ப வேலை எப்படி நடக்கும்? சரி, இந்த வேலை மாதிரி இந்த நாடகம் இருந்துடக்கூடாது. இதுக்கு தான் சொல்ல வரேன். வேலை பார்க்கிற ஆளுகளை நான் குறை சொல்ல வரல, வேலை பார்க்காத ஆளுகளை. ஏன் இதை சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம சாலை கிராமத்துல ரோட்டு நண்டுக்க
ஒரு 10 மரக்கன்று வளர்த்தோம்னு வைங்க, அந்த மரத்தினால நம்மளுக்கு மழை உண்டாகும். இதை என்ன சொன்னாரு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா? 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வச்சு போனாரு. அதே மாதிரி சின்ன கலைவார் நம்ம விவேக் அண்ணே இறக்கும் தருவாயில் 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு போனார். மரத்தை வளர்ப்போம், மழை வருவோம். நம்ம ஊர்ல நம்ம மரத்தை நட்டா நம்ம கிராமம் நல்லா இருக்கும். இதை யாரும் செய்யறது கிடையாது. அந்த ஊண்டுன கண்டு ஒரு வருஷமா ஒரு இலை கூட முளைக்கல. தண்ணி ஊத்துறா தானே முளைக்கு, எங்கிட்டு ஊத்துற? ஆகினாலே அப்படி இருந்துடாம எங்களுடைய நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கு உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். என்ன காலம் 2026 கம்ப்யூட்டர் காலம், ஆமா, இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். உட்கார்ந்த இடத்துல உலகத்தையே ஒரு செல்லுக்குள்ள அடக்கிட்டாங்க. பாத்திரலாம் இந்த யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே 2 பேரு. அண்ணன் வீடியோவா? யூடியூப்புங்க வீடியோக்கு உங்களுக்கு காலில் கும்பிட்டு விட சொல்றேன். நான் டான்ஸுக்கார பிள்ளையும் ஒரு சில வார்த்தைகள் எங்களை அறியாம தவறா பேசிட்டாலும் அதை எடிட் பண்ணிருங்க. தயவு செய்து போட்டு விட்டுறாதீங்க, லைவ் போட்டு விட்டுறாதீங்க. என்ன கமாண்ட்ல கழுவி ஊத்துறாங்க, எங்களை ஊத்துறாங்க. என்ன நீங்க சிரிக்கிறதுக்காக நாங்க பேசுறது உடனே என்னப்போ நான் ஆரம்பிச்சுட்டேன், நீ மூடிக்கிட்டு இரு, நீ மூடிக்கிட்டு இரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு நீ 145 ஆமா 50-60,000 ரூபாய் நாடகம் 185 எடுத்தே விடும். அதனால தயவு செய்து உங்களது குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதிப்பீர்களோ அது மாதிரி மிதிச்சிடாம, குறை இருந்தால் சொல்லுமாறு, நிறை இருந்தால் கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, நானே அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிதை. இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இந்த காலம் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில 3 குடம், இடுப்புல 3 குடம், கையில வாளி. எப்படி தெரியுமா? கக்கத்துல ஆனா இப்ப உள்ள பிள்ளைய ஐடிய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு 6,000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன். ரவுண்டா இருக்கு பாருங்க, 5-6 கூட எடுத்துட்டு வர்றது. அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு நோகாம எப்படி தண்ணி எடுக்க போகுங்க தெரியுமா? இப்ப மலையாள கொண்டு போய் பைப்பத்துக்கு போட்டுக்கிட்டு குடிக்க சண்டை ஓடுறாங்க. இந்த காலம் அத்தை பெத்த மல்லிகைப்பூ
தாய்மார்களுக்கு சொன்னேன். தாய்மார்களுக்கு சொன்னேன். சரி. கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாளி வச்சு அந்த காலத்துல தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊர்கள்ல என்ன நடந்துச்சு? 5 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். நீங்க என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ இளையாங்குடி தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறார். எதுக்கு? பெட்ல படுக்க போட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த மயக்க ஊசியை போட்டு அந்த குழந்தை வர்றதுக்கு ஒரு வாரமா அந்த ஊசி கீசியை போட்டு சுகப்பிரசவம் ஆகுமா? அந்த பிளேடை வச்சு புருட்டுன்னு ஒரு அருவை குழந்தை வந்தா எப்படி குழந்தை எவ்வளவு தெரியுமா? ரொம்ப ஆரோக்கியம் இருக்குமே. ஆரோக்கியமா சோடா பாட்டில் சைஸுக்கு குழந்தை 800 கிராம் 1 கிலோ 1.5 கிலோ. அன்னைக்கு சுகப்பிரசவமா பெத்த பிள்ளை 4 கிலோ 5 கிலோ. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறைய? எந்த ஒரு ஆணும் பெண்ணும் உழைக்கலையோ அன்னைக்கே நம்மள நோய் தாவ ஆரம்பிச்சிடும். பின்னாடி விரட்டுது. எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிழவி தாங்க இருக்குங்க மருத்துவம் பார்க்க. ஒரே கிழவி தானா? அந்த கிழவிக்கு பேரு மருத்துவச்சி. அடே இந்த கருப்பாய் ஆத்தாவை கூட்டி வாடா பிள்ளை சூட்டு வலிந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு பிரசவம் பார்க்கணும். அந்த கிழவிக்கு 15 ரூபாய்க்கு பெருசு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து கையில ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டா உடனே வேகமா வந்து கதவை அடைச்சிட்டு வணக்கம்னே உள்ள போய் அந்த விளக்கெண்ணெயை கையில தடவி உள்ள விட்டு பிள்ளைய விருட்டுன்னு இழுத்துரும். 15 ரூபாய் செலவுதாயா அன்னைக்கு. அந்த 15 எத்தனை மடங்கு ஆகி இன்னைக்கு ஒரு பிள்ளை பெறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. 15 லட்சம் ரூபாய் ஆகுது. என்ன ஆகு? ஏன்? எதுக்கு காரணம்? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கல, வீட்டை கழுவி விடல, முத்தத்துல சாணம் தொளிக்கல. யார் தொளிக்கிற? என்னைக்கு டிவிக்கு முன்னாடி சீரியல் பார்க்க உட்கார்ந்தீங்களோ அன்னைக்கே குடும்ப குட்டிச்சவரா போச்சு. எப்படியா புருஷன் வேலைக்கு போவான்னு 8 மணிக்குள்ள அடுப்பு விறகு அடுப்பு 8 மணிக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணி நம்மளுடைய புருஷனை வேலைக்கு அனுப்பணும். டவுனுக்கு போவார் அப்படின்ட்டு 8 மணிக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணாங்கயா. சாப்பாட்டுக்கு குழம்பு சும்மாவா? வீட்டுக்கு முன்னாடி அம்மி குழம்பி ஆட்டு உரல் கலந்துச்சு. அப்ப ஆமா வேறு வீட்டுக்கு ஆட்டு உரல். மஞ்சள் பூசலைய மஞ்சளுக்கு உரிய ஊர் தெரியுமா? ஈரோடு. அந்த ஈரோட்ல தான் இன்னைக்கு முகத்துல உற்று நோய் அதிகமா வந்திருக்கு. எந்த பெண்ணு அன்னைக்கு பூரா மஞ்சள் பூசி குளிச்சு மங்களகரமா இருந்தாங்கயா இன்னைக்கு மஞ்சளே பூசுறது இல்ல. குங்குமம் போட்டு வைக்க சொன்னா ஸ்டிக்கர் போட்டு வைக்கிற. ஆளு குட்டையா இருந்தா சைக்கிள்ஸ் ஒரு செருப்பு விக்குது இந்த தண்டி உயரத்துல. இது ரெண்டு இப்படி போயிருக்கு. எப்படி இருந்த உலகம்? பிடி பாரு பொண்ணு மாப்பிளைய பார்க்க வந்துட்டா பிடி பார்க்காரனுக்கு 10,000 ரூபாய் செத்துச்சு. உடனே தாள் கூட்டிட்டு போய் பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டி போய் சேர்ல தூக்கி வச்சு பொணத்துக்கு நாடி கட்டுன மாதிரி கட்டி இருக்கிற கோழி பீய பூரா முகத்துல பூசி பார்க்க வந்த மாப்பிள்ள பரு வந்த முண்டைட்டு ஓடிடுறேன். யாரியா போச்சுனா அந்த காலத்துல ஃபேர் அண்ட் லவ்லி யாரு கமாம் சோப்பு போட்டா? யாரு பியர்ஸ் சோப்பு போட்டா? கரம்பையும் ஒவ்வொரு மண்ணு தேய்ச்ச உலகம் அந்த நாட்டுல கம்மா கரம்ப சூப்பர் இல்ல. உனக்கு வர்றேன் பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆம்பளை எப்படி இருந்தாங்க? எப்படி 8 அடி உயரம் 10 அடி உயரம். அடேங்கப்பா பார்க்கணும், அண்ணாந்து பார்க்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு நோக்கால் உரம் போட்டு வளர்த்துப்பா. இந்த தண்டி என்ன மீச இங்கிட்டு தாள், இந்த தண்டி இங்கிட்டு இந்த தண்டி மீச மட்டுமா பரிசு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் கெட்டுனது ஒரு கொண்டாட்டி, அப்புறம் சீம கருவல்ல 3 கொண்டாட்டி வச்சிருப்பேன். அங்கிட்ட ஆட்டுக்கடை கிடக்க அந்த பக்கம் வந்துரு அப்படிமே. ஒவ்வொரு வருஷத்துக்கு 3 கொண்டாட்டிக்கு நான் இற கொடுத்துட்டு இற கொடுக்கிற காரணம் என்ன? வீட்டுக்குள்ள இருந்துச்சியா கேப்பக்கூழு பூரா. வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு சாலை கிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சுடா. சண்டாலையா 30 ரூபாய் செம்பு 30 ரூபாய். அதுல எத்தனை கூட்டு? புளி கூட்டு ஒண்ணு, சீனியார கவத்த ஒண்ணு, மிளகாவத்த ஒண்ணு. இவன் பொண்டாட்டிட்ட சண்டையை போட்டு 50 ரூபாய்க்கு கூழ வாங்கி குடிச்சு முறைய கழிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துறேன். நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சியா. கெட்ட பொருள் பூரா கம்பி கட்ட போட்டு உள்ள வச்சு விக்கிறாயா. கண்ணாடி பாக்ஸ்ல இருக்கு. என்னையா உலகம்? ஒவ்வொரு பெருசுகளும் ஒரு குடி மொச்ச பேரை தின்னுட்டு சாலை கிராமத்துல குசுடாவுல இருக்கு. எப்படி ஈரான்ல குண்டு ஓட்டது மாதிரி குசு வாங்க. இப்ப இவனை குசுவ சொல்லுங்க நசுக்கி விட்டு போயிருவேன். குண்டு இல்லடா, அவன் சாப்பிடுறது என்ன தெரியுமா? சிக்கன் ரைஸ், பிரைட் ரைஸ், வெள்ளை கோழி கறி, அப்புறம் மசுண்டா குசு போகும். எங்க இருந்த உலகம் எப்படி இருந்துச்சியா? காலையில ஒரு உழவு, மதியம் ஒரு உழவு போட்டுட்டு அப்புறம் ஒரு குடி மொச்ச பயிர் தின்னுட்டு காலையில மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சரி, எந்திரிச்சிட்டு வெளிக்கு போகணுமா? அப்ப உள்ள லங்க விடுதேன் கோடு ஓட்டட்டா வேகமா ஓடி இந்த ஊர்னி கரையில லவக்குண்டு அவுத்து அடிப்பாங்க. பட்டா படன்னு தல் ஊத்தாப்பம் ஜைஸுக்கு பேலுவாங்கயா. எதிர்ச்சி இளவட்ட ஓடி தாண்ட முடியாது. எல்லாம் போச்சையா. எங்க இருந்துச்சு? இங்க நம்ம நாட்டுல உள்ள வேப்பங்குச்சியை விக்கிறாயா? சீனாவுல 10 குச்சி 550 ரூபா.
ஆளு வேளும் பல்லு குருதி 4 2 சொல்லு குருதின ஆலாமரமும் வேளாமரமும் பல்லு குருதின இன்னைக்கு பிரஸ் வச்சு வளர்க்கிறோம் 4 2 சொல்லி குருதி 4 அடி 6 2 அடி உள்ள திருக்குறளும் சொல்லு குருதின எல்லாத்தையும் மறந்துட்டமே அப்ப அன்னைக்கு எப்படி பெருசு இருந்தா எப்படி காலையில எந்திரிச்சு நீராடலாம் கலப்பையை தூக்குறது அந்த காலையில எந்திரிச்சு நீராடலாம் கலப்பையை தூக்குறது அந்த காலையில எந்திரிச்சு சினிமா கண்ணோடத்தோட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடத்தின் நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய அருள்மிகு நமது திரு காமகோடீஸ்வரர் நமது அம்பிகை சமேத ஸ்ரீ வரகுணேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் 56ஆம் ஆண்டு பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 23/3/2026 திங்கட்கிழமை முதல் நாள் மண்டபப்படியாக மரியாதைக்குரிய நமது பிள்ளைமார் சங்கம் மற்றும் வள்ளலார் அறக்கட்டளை சார்பாக இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார வண்ண மின்னொளி கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த இளைஞர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன் விமர்சையாக நடைபெறும். இந்த வள்ளி திருமண நாடகம் அருமையான நடிகர்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த வள்ளி திருமண நாடகத்தை எதுக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க நல்ல கருத்தா. என்ன எந்த மொழிக்கும் தெய்வம் கிடையாது. தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் நமது முருகப்பெருமான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கு காணமுட்டு பாடியிருக்காரு முண்டாஸ் கட்டிய கவிஞர் எட்டயாபுரத்தில் பிறந்த மகா கவி பாரதியார். அமெரிக்கா ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நான் பேசுகின்ற தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என்று ஐநா சபையை தேர்ந்தெடுத்து. அப்ப தமிழ் கடவுள் யாரு? முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் 3 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. அந்த முருகப்பெருமானுடைய வேலை பார்க்கணும். வேலை பார்த்தீங்கன்னா அந்த கூர்மையான வேலை பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு புல்லரிக்கும். புண்ணியம். அது மட்டுமல்ல முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில என்னை பத்த அன்பு தாய்மார்கள் பெரியவங்க எல்லாம் இருந்து வாழ்த்திட்டு போனீங்கடா நீங்க நினைச்ச காரியத்தை முருகப்பெருமான் அடுத்த வருஷம் நிறைவேற்றி வைப்பார். என்னென்ன? நம்ம வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும். புத்திர பாக்கியா புத்திரஸ்தானம் கிடைக்கும். சொல்லிக்கொண்டு பப்புன் டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கடா நமது அம்பிகைக்கு பொதுவா சொல்றேன் கண்டிப்பாக வகுத்தால ஓடிடும். தென்னாட்டு கலைமகன் என்று போட்டப்படுகின்ற நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ஆகிய சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் ஆகிய நமது அன்பு தம்பி முத்துச்சிற்பியோட பார்த்திருப்பீங்க விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் நமது ஆரைக்குடி மாநகர் நம்பெடுத்த அன்பு சகோதரர் எம் கே வல்லரசன் அவர்கள் இவர்கள் இடையில் வேடன் விருத்தராக தோன்றும் அன்பை பெறப்பாத்து கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசை குயில். புராணங்களை மேடையில் இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு இசை குயில் இசை அரசி நமது பாத்திமுனு அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் இரண்டெடுத்த அன்பு சகோதரி KS மல்லிகாதேவி அவர்கள் இவர்கள் மடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றும் பாட்டுக்கென்றவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்றவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இதுகாசு சுடர் புராண புயல் முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தி ஆவேன் என்று ஜலந்தி இருக்கா காலத்தை தர்மலிங்க எடுத்துட்டு வந்திருக்காரு ஜாயின் பண்ண உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நத்தம் அருகாமையில் உள்ள சீரகம்பட்டி மாநகர் என்படுத்த MC படையப்பா அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றும் எங்களுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் வள்ளி நாரதருக்கெல்லாம் அனல் பறக்க எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி ஒரு பெத்த தாயினுடைய பாடலையும் தந்தையாருடைய பாடலையும் இந்த மேடையில் உங்கள் செவிகுளிர பாட வந்திருக்கின்ற இன்றைக்கு தமிழகம் எங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்கள் ஹார்மோனியம் அன்பின்பார். அப்பாவும் அன்பு கீடாகுமா ஆகா நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்லுவார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட ஏதும் இல்லை
வண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கு கூட கடவுளுக்கும் நிகரில்ல அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்போ வாசம் வேர்வ தொழில பணம் படிக்கும் ஏதிகாசம் காடு கழனி இல்ல கையளவு நிலம் இல்ல மனசு உடஞ்சி நீ மருகி அழுதது கொந்தனையது பஞ்சத்தில் உன்னுடைய கவச குறையது எழுத்தனி நான் படிக்க ஏற்கனப்ப நீ முடிச்ச என் தலைக்கு மகுடைய சாந்து கட்டி நீ சுமந்த எழுத்தனி நான் படிக்க ஏற்கனப்ப நீ முடிச்ச என் தலைக்கு மகுடைய சாந்து கட்டி நீ சுமந்த நெற்றிவக நீ சிந்தி இவரங்க மடையில் மருந்தங்கள் தொப்பி நான் தமையலா என்ன குறையுது டீசல் இருக்கு சார்ஜ் இல்ல அதுக்குள்ளே மனசுக்குள்ள பாட்டு கொண்டு மஞ்சள் ஆடட்டா அது என்ன பண்றவா? அது எப்படி கேட்டேன்? செத்து பிரேதமா தூக்கிட்டு வருவாங்க. அது சரி. 3000 ரூபாய் சம்பளம். அதான காசு வந்தா பிய கூட தின்றுவாங்க. லய சக்கரவர்த்தி இடைச்சூரணி மாநகரில் எடுத்த அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் அவர்கள் இவரங்களுடைய சின்சா
வண்டி பயலா இருக்க. எல்லாரும் வேறையும் சொல்லியாச்சு. இவன் ஒரு மாதிரியா குன்றேன், பொம்பளை பிள்ளை வேற சொல்றியா, கல்ல விட்டு எரிய வாங்கு. ஆமா ஆமா சொல்லுங்க படக்கண்டு சொல்லிடுவா. ஆமா. நாட்டிய பியூட்டி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நடன மங்கை தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ராதாச்செல்வி அவர்கள் இவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். தனனா 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 நாப்பகல தூக்கமில்ல நாகாத்தி ஓடனப்பு ஓத்தி படுத்தாலே போகவில்லை ஓடிப்பு. நாப்பகல தூக்கமில்ல நாகாத்தி ஓடனப்பு ஓத்தி படுத்தாலே போகவில்லை ஓடிப்பு. நீ இருந்தா போதுமாடி ஒரு தண்ணி பாட்டல் கண்ணால் கண்டு பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற. நீ இருந்தா போதும் பாடி ஒரு பாட்டல் கண்ணால் கண்டு பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற. உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். என்ன வாய்ஸா பார்த்து ஆசாரம் தப்பக்கூடாது. பெண்களுக்கு தாயா, அம்மா பெண்கள் இந்நாட்டின் கண்கள். உலகத்துல ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை குனிஞ்சு நடக்கிறது யாரைட்டு? யார் காரணம்? பெண்ணை இட்டுதான். தா போங்க. நான் சம்பாதிக்கிறது 4000 ரூபாய் இருந்தாலும் வணக்கம். வீட்டில் போய் கொடுத்த உடனே 8000 ரூபாய் ஆக்குறது யாரு தெரியுமா? பெண்ணு தான். அம்மா சேமிப்பு கிடங்குகள் பெண்கள். நம்ம நாட்டுக்கு பேர் தாய் நாடு. சொல்லிடுறேனே, தந்தை நாடு இல்ல, தாய் நாடு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா. அக்கா ராசேஸ்வரி கோயை கோவிந்தன் இந்த தெம்மாங்கு பாடலை பாராட்டி 50,000 பொற்காசுகளை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி, நன்றி. கோவை கோவிந்தன் அம்மன் இருந்தா நல்லா பாடுவோம். ஆமா, நொய் நொய் நொயின்னு கசகசன்னு இருந்தா பாட மாட்டான். கல்ல தூக்கி மண்டையில் ஓட்டுருவேன். நன்றி. ஏண்டா ஒரு வீட்டுல பெத்த தாய் இறந்துட்டா என்ன போயிடும்? அறுசுவை உணவு போயிடும். மனைவி இறந்துட்டாங்கன்னு வைங்க, சகலமும் போயிடும். அப்ப என்ன செய்யணும்? எந்த ஒரு ஆணா இருந்தாலும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய மனைவியும் மதிக்க கத்துக்கணும். ஒரு மாசம் ஆகட்டும், மதுரையில தங்கிருவேன். வீட்டுல என் பொண்டாட்டி பச்சை தண்ணி பல்லுல விட மாட்டான். அப்படி வளர்த்துருக்கோங்க நாங்க. ஒரு வாரம் நாடகம் வரிசையா இருக்கும், ஒரு மாசம் தங்கிருவேன். என் புரிஞ்ச வராம சாப்பிட மாட்டேன்பா. அப்படியே அப்ப புருஷன் அவ்வளவு பாசம். நாங்க அப்படி மண்ணில் பிறந்தவங்க. பாசமும் இல்ல, ஒரு மசிரும் இல்ல. அப்புறம் நான் போய் வீட்டுல உழ வச்சாத்தான் சாப்பாடு. உழந்து போச்சு. அவளுக்கு டிவியில சீரியல் பாக்குறதோட சரி. ஐயா இன்னைக்கு சீரியல் பார்த்தாலும் மாமியால விச வச்சு கொண்டுட்டா. மாமியாலையா? ஆமா, இன்னைக்கு மாமியாமார் ஊரன் டிவியை பார்த்துச்சுங்களா, மருமகளை சிலிண்டரை திரிய விட்டு கொண்டுருச்சுங்க. என்னையா நடக்குது டிவியில? உலகத்துல 2 கொடிய நோய். ஒன்னு சுகர், இன்னொன்னு மாமியாமார் பிரச்சனை. இதான் உலகத்துல 2 நோய் தான் பெரிய நோய். எங்க வீட்டுல அதே நடக்குது. உங்க வீட்லயும் அதே நடக்குதா? எல்லார் வீட்லயே. என் பொண்டாட்டில யூடியூப்ல போட்டு உடனே அப்படி இவ்வளவு சொல்றேன். என் பொண்டாட்டி இன்னும் எங்க தெருவுல எங்க குடும்பத்துல சண்டை ஓட்ட பார்த்தது இல்ல. சண்டையே வராது. எழுத்த வீட்டுல எல்லாம் அடி நொறுக்குவேன். நம்ம வீட்டுல மூச்சு விட மாட்டான். அதான் சரி. அவளா என்ன விருப்பப்பட்டுட்டா வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு மாத்திட்டையும் செருப்புட்டே. பரவாயில்லையே. அது வாங்காட்டாலும் நம்ம திருந்த மாட்டோம். ஆமா, 8ஆம் நம்பர் கடையை தேடிடுவோம். ஆமா, அதனாலே சொல்றேன், பெண்களை ஏன் மதிக்கிறேன், ஏன் மேடைக்கு மரியாதையா சொல்றேன். இந்த தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்கையில ஓம் சக்திக்கு போறவங்க கை தூக்குங்க, என்னை பத்த செல்லங்களா. அந்த தூங்கிடுச்சுவார், ஆத்தா என்னை பத்த ஆத்தா நீ நாத்தே தெய்வம். ஆமா, நீங்க போறீங்க ஓம் சக்தி போறேல்ல, சிம்படுங்க பஸ்ல போய். இப்ப பாருங்க வேடிக்கை. ஆதிபராசக்தியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுற.
பக்தியோடு இப்ப 3000 ரூபாய் கொத்தனார் வேலை பார்த்து பஸ்ஸுக்கு வரி கொடுக்குறேன். பாவம். அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்தா வேப்பங்குலைய கட்டிடுறேன். ஆமா, பக்தியான வண்டியில தலையில வேற வேப்பங்குலைய சொருவிடுறேன். ஆமா, அந்த ஓம் சக்திக்கு போற பொம்பளை ஆளுங்க ஒன்னே சொல்லலத்த 140ல போறான்டா. அந்த வெற்ற பாத்துக்கிட்டு எங்க பாப்பா எப்படி கூப்பிட்டா ஓடி வருவா. உள்ள கருப்பேன் கிடைக்காம இருக்க அடங்குதா. மேல்மருவத்தூர் நெருங்கிருச்சு. ஆமா, கிட்ட போய் சொண்டி நெருங்கின உடனே டிரைவர் பாட்டை மாத்திட்டேன். எப்படி? ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர், ஏ டிரைவர் நான் டிரைவர், அம்மா பஸ் டிரைவர், ஏ டிரைவர் நான் டிரைவர், நம்ம பஸ் டிரைவர். அப்புறம் என்னாச்சு? இவன் டிரைவர் ஸ்டேரிங் விட்டுட்டு எந்திரிச்சு ஆட கிளம்பிட்டான். வண்டி பஸ் ஒரு வெட்டு கணக்குள்ள வாங்கிருச்சு. ஒரு 15 பொம்பளை ஆளுக்கு பொச்சு கிழிஞ்சு மிச்சம். பாண்டிச்சேரியில இறங்கி ஓடுதியா? அங்கே இருக்கு ஜாமியா இருக்கு. இங்க இல்ல, என் புருஷன் தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், அங்கேயே ஒரு வெட்டி தூக்கிறேன். அப்பா ஏப்பு உனக்கு கருப்பேன் கூட பூந்துருக்கா? கையப்படி விரிக்கிறையே. உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா வந்திருக்கு. நன்றி 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 நன்றி. வேணாத்தே, எந்த ஒரு ஆலயத்துக்கு போறோமோ அந்த ஆலயத்தை மிதிச்ச காலு நம்ம குடும்பத்துல படணும். வீட்டுக்கு வந்துடணும், வேற இடத்துக்கு போக கூடாது. இன்னொன்னு இந்த பெண்களை கெடுத்தவன் இந்த லோன்காரங்க. லோனா? விடிவெள்ளி லோனு ஒரு லோனு, சரி, ஆசீர்வாத லோனு ஒரு லோனு, சரி. ஏன்னா சாமிக்கு போனாலும் குறிப்பிச்சால, லோன் எடுக்க போனாலும் குறிப்பிச்சால, எல்லாத்துக்கும் குறிப்பிச்சால தானே. திருக்கோசியர்ல மகா இதுடா மாசி மகா இந்த விளக்கு போட போனாங்க, அதுக்கு குறிப்பிச்சால. என்ன சொல்றீங்க? என்னத்துக்கு தான் குறிப்பிச்சால எடுக்கிற? இதுல குறிப்பிச்சால வேற. இந்த லோன் போடுற லோன் தலைவி இருக்குவாரு, அது மட்டும் பட்டுச்சால. ஏன் தலைவிக்கு? அடேங்கப்பா, விடிவெள்ளி லோன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஆமா, அவன் எதுக்கு விடிவெள்ளின்னு பேர் வச்சான்? விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாச படிக்கட்டுல படுத்து கிடப்பேன். அடே அப்பா, லோன் வாங்க போற அன்னைக்கு இந்த பொம்பளை ஆளு குழு தலைவி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. ஆமா, எந்திரிச்சு முண்டை ஒரு மாதம் ரூபாய் 2 லட்சம்ல. ஆமா, கிளம்பிட்டு கிளம்பி போயிருவாங்க. போய் பேங்க் போனோன்னு இந்த குரூப் சேலை கட்டி போறாங்கல்ல, அவங்க எல்லாம் கையெழுத்து வாங்குவாரு மேனேஜர். வாங்கிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவாங்க. சரி, இந்த குழு தலைவி கடைசியில போவாங்க. ஏன்? உனக்கு ஒரு 1/2 லட்சம் ரூபாய் சேர்த்து தர்றேன், இவங்களுக்கு 2.5 லட்சம். சரி, வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்களா? போயிருவாங்கல்ல. புருஷன் முண்டாட்டி டவுனுக்குள்ள கிளம்பிடுவாங்க. இந்த 2.5 லட்சத்தை காலி பண்ணணும்ல. சரி, உள்ள போய் உடனே புருஷனை பொண்டாட்டியை பார்த்து, எடியாய் என்ன கிழிஞ்ச சேலையே உடுத்திக்கிட்டு இருக்க, 4 பூனம் சேலை கேரளா காட்டன் எடுத்துக்க, அதுல ஒரு 10 சேலை. உடனே இவங்க புருஷனை ஒரு ராமராஜ் சட்டை 4 எடுத்துக்கங்க. ஊரா விட்டு காசு எப்படி போகுதுவாரு, காசு சேலை எடுத்துட்டு வேட்டி எடுத்துட்டு வருவாங்களா? ஆமா, பிள்ளை ஊட்டிய கறி திங்காம கிடக்கு. அடேங்கப்பா, 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு வந்துருவாங்களா வீட்டுக்கு? வரமாட்டேன், நானே நின்றுக்கிறேன். எதுக்கு? கறி எப்படி சும்மா திங்க முடியும், என் முகர கட்ட. உடனே பொண்டாட்டி என்னைக்கு 145 சாப்பிடுறவன், எக்ஸ்பிரஸ் சாப்பிடுறவன் அன்னைக்கு பக்காடி லெமன் வாங்குவேன். காசு 2 லட்சம் பழக்கம். சரி, வாங்கி வந்து அட்டே அப்பா அக்கா மக்கா 1 மாசமா தட்டப்படலாம் ஓடு, இட்லி சப்பாத்தி அக்கா மக்கா என்னென்னமோ நடக்கு. டிவி வாங்கிடுவா, எல்லாம் வாங்கிடுவாங்க. 2.5 லட்சமும் காலி ஆயிரும். அப்புறம் 2 மாசம் கழிச்சு ஒரு 5 மணிக்கு இந்த பொம்பளை ஆளு குழு தலைவி சட்டியில சாணியை கரைச்சு முத்தம் தொளிக்கணும். இப்படி கதவை திறக்கும்ல, ஆமா, படிக்கட்டுல ஒருத்தன் படுத்து கிடப்பேன். அப்ப ஐயோ, இந்த பொம்பளை ஆளு கேட்கும், யாரு என்ன நோரா, நம்ம வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்காதுன்னு கடை வாங்கணும். என் பொண்டாட்டி லோன் போட்டிருக்கா. உண்மையிலேயே நான் எவ்வளவு வருமானம் பண்றேனோ, நம்ம வீட்டுக்காரர் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரா, அதுல ஒரு 500 ரூபாய்க்கு லோன் போடுங்க. உங்களுக்கு செலவு காசு இல்லைன்னா, நீ 2000 ரூபாய் சம்பளம் வாங்கல 4000 ரூபாய்க்கு லோன் போட்டீங்கன்னா வீட்டை பூட்டி சீல் வச்சிருவான்ல, வட்டி கொட்டி ஓடும்ல. தயவு செய்து வேணாம், கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு என்று சொல்லிக்கொண்டு பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், வண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி பரிசு வெட்டி என்ற ஒளி ஒளி அமைப்பு மணிக்குயில் ஆடியோஸ், இருப்பிடம் சாலை கிராமம். Ladies and gentlemen, ஆசை கொண்ட ஒவ்வொருவனும் அவனிடம் உறங்கும் ரசனையை அவனையே தீட்டிக் கொள்வான்.
ஆசை கொள்வது குற்றவா? கலா ரசிகனான எமது முன்னோர்களின் முயற்சியால் பட்டி தொட்டி எங்கும் கமழப் போகும் கனவுதாரார் காந்தா. அருமையான ஒளிபெருக்கி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மேடை அலங்காரம் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாமே 10க்கு 10 தான். ஆமா ஆமா. சிறந்த முறையில் 56 கம்புகளை ஊண்டி ஊண்டி 62 பொந்துகளை தோண்டி தோண்டி 42 தட்டிகளை மேலே போட்டு ஏன் மேல ஓடுறாங்க? கீழே ஓட்டா நாய் இழுத்துட்டு போயிருமா. சரி. அதுல ஒரு 300 மொச்சப்பயிர்களை கட்டி மொச்ச பயிரா? கொச்சை கயிறு சிறந்த முறையில் கொட்டை அமைத்த அன்பு உள்ளம் கொட்டைக்காரன் தான் நினைக்கிறேன். ஆமா. அருமையான முறையில் கொட்டை அமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்க அமைப்பு தானா? மணிக்குயில் அமைப்பு தான் அருமையான முறையில் அமைத்திருக்கிறார். அடுத்தபடியாக உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. பாருங்க, உங்களுக்கு அவங்க நல்ல பப்புனும் உங்களுக்கு பாடாம இருப்பான நானு. சண்முக ராஜானா கொக்கா நொக்கா நோத்தான் பேச இல்ல 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 உயர்ந்து சொல்றேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யார். தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு அன்னை, தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு அன்னை, தொடர்ந்து வர வேலை கூட வருவார். வீடு வரை உருவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொங்குடா தொங்கு, தூக்கு போட்டு தூக்கு, தொங்குடா தொங்கு, புளிய மரத்துல தூக்கு. இறக்கியாச்சு. ஈரமுட்ட சாமி வந்து ஆடுன மேலம் போட்டுற, என்ன பாட்டு பாடுற, ஹெல்மெட்ல தாளம் போட்டுக்கிட்டு இருக்க. வீடு வர உருவம் எவ்வளவு நீளம் உருவுறது தெரிஞ்சுக்கங்க. உட்காருங்க பங்காளி, அந்த உள்ளன் அந்த சொற்று உட்காருங்க, பின்னாடி மறைக்குது வாருங்க. ஆமா, அதாவது இந்த அடிலாம் நம்ம இறந்த முன்னாடி கேட்க முடியாது, அதுக்குத்தான் முன்னாடியே முன்னாடியே கேட்டுக்கணும். ஏன்னா முதல் சனிக்கிழமை நான் போனா மறு சனிக்கிழமை பெட்டிக்கார் வந்துருவேன், அடுத்த சனிக்கிழமை விருதக்காரு. ஆமா, கடைசியில தான் மணிக்குயில் ஓனர் வருவாரு, எல்லாத்துக்கும் மைக் செட்டை கட்டிட்டு. ஆமா, அந்த பாட்டுல உள்ள வரிகளை கேளுங்களேன். வீடு வரை உறவு, செத்தனைக்கு உறவுலாம் வருவாங்க, சொந்த வந்தம்லாம். வீதி வரை மனைவி, கொல்லி கூட உடைக்க தொட்டிக்கும் பொண்டாட்டி வருவா, ஒரு வாரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்து திண்டுகிட்டு இருப்பா. காடு வரை பிள்ளை, பிள்ளை மொட்டை ஓடுறதுக்கு வருவேன், சுடுகாட்டுக்கு மொட்டை ஓட்டுட்டு வருவானா. பிதச்ச எங்க அப்பாவை தோண்டுங்க, மோதிரத்தோட விதைச்சிட்டாங்களாம். ஐயா, மறுபடி தோண்டி மோதிரம் வீங்கிரும்ல, விரல வீங்கிருமே. பாப்பாங்க குணந்தானு விரல வெட்டிடுவேன், வெட்டி மோதிரத்தை பந்துருவேன். கடைசி வரை யாரு எது வராது, ஒண்ணும் கிடையாது. அருணா கொடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். அதுக்கெல்லாம் நம்ம ஆளு கட்டிங்க போட்டுட்டு சாலை கிராமத்துல அடே அப்பா, சாலை கிராமத்துல 10 கடை வச்சிருக்கேன்டா, 500 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கேன்டா. ஏன்டா செத்து குழிக்குள்ள போகல 500 ஏக்கர் வரமா? எதுவுமே வராது. என்ன போகும் தெரியுமா அன்பு ரசிக பெருமக்களே? அவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். அப்ப என்ன செய்யணும்? தான் வாழ பிறரை கெடுக்காதே, போட்டியோட வாழுங்க, பொறாமையோட வாழ வேண்டாம். இந்த பிள்ளைமார் சங்கமும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலாரும் இந்த சேர்ந்து வள்ளலார் பேரவை சேர்ந்து நடத்துறாங்கடா. இதே பிள்ளைமார் சங்கத்துல ஒருத்தர் 5 மாடி வீடு கட்டி வாழ்றாரா? எழுத்த வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறேன்? பெருமைப்படணும். பெருமைப்பட்டு அடுத்த வருஷம் அவர் மாதிரி நம்மளும் 5 மாடி வீடு நினைச்சாத்தான் மனுஷன். இவன் 5 மாடி வீடு கட்டிட்டானே, எப்படியாவது கேரளாவில் போய் முட்டையை ஓதிட்டு வந்து இவனை கெடுத்தரணும். அவன் விளங்குவானா? கெடுவான், கேடு நினைப்பான். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் இந்தியா வல்லரசாக வேண்டும். இந்தியா உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி
ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமேஸ்வரம் பேய்க்கருவில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். ஏன் உயிரோட இருக்கையிலும் சொன்னேன், 32 வருஷமா நான் மேடையில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க வந்த விருந்தாடி வந்து உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எத்தனை கோடி பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு, அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். 50,000 ரூபாய் இருந்தா 2 நாள்ல செலவு பண்ணிடலாம்ங்க. ஆனா உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களை எல்லாம் இங்கே அருமையாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது சுகம் வீடியோ அன்பு சாலை கிராமம் தானே, சாலை கிராமத்தை சேர்ந்த சுகம் வீடியோ அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது ரெண்டுமே உங்களுக்கு தானே. நன்றி 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 நன்றி. நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் ராஜ நடிகர், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர், தென்னிந்திய சென்னை தென்னிந்திய நடிகர் சங்க மதுரை மாவட்ட செயலாளர் ஆகிய அன்பு சகோதரர் MK வல்லரசன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு தம்பி வல்லரசை நாடுங்கள் சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு அக்கா ராஜேஸ்வரி அக்கா வீட்டில் அடே அப்பா மீன் வெண்டைக்காய் கூட்டு முட்டைக்கோசு தயிர் ஆம்லேட்டு அருமையான உபசரிப்பு. ஒரு பெண் இருந்த அந்த அக்கா ஒரு ஆள் இருந்து எப்படி ஆச்சு பாருங்க, ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டே தண்ணி இல்லைங்குது. உணவளித்த நமது பிள்ளைமா சங்கத்தை சேர்ந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நமது வள்ளலார் பேரவையை சேர்ந்த அத்துணை உள்ளங்களுக்கும் அன்பு ராஜேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்த அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் இந்த உரிச்ச வயிற்றுக்கு தான் உழைக்கிறோம். நடிப்பதற்கு